கேட்காத, அவங்களால நம்ம கிளான்ல எத்தனை உயிர் போயிருக்குன்னு நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லவும் மாதரா மனசு மறுபடியும் மாறி அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு இசுனாக்கு ஏற்பட்ட பலத்த காயத்தால அவரோட உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருது. மாதரா கிட்ட இருந்த கடைசி தம்பியும் அவரை விட்டு போயிட்டாரு. இப்போ அவருக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவருக்குள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச ஈரமும் சுத்தமா வத்தி முழு அசுரனா உருவெடுக்கிறாரு. இந்த முறை இறந்து போன இசுனாவோட மாங்கிக்கு ஷெரிங்கானையும் அவரோட கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணி எட்டர்னல் மாங்கிக்கு ஷெரிங்கானோட ஃபுல் பாடி சுசனோவை அட்டைன் பண்ணி ஹாஷிராமா கூட சண்டைக்கு போறாரு. இந்த முறை கண்டிப்பா ஹாஷிராமாவை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற வெறியில சண்டை செய்யறாரு. இருந்தும் ஹாஷிராமாவை வீழ்த்த முடியாம தோத்து போயிடுறாரு. பயங்கர காயம் அடைஞ்சு மாதரா தரையில விழுந்து கிடக்கும் போது இதுதான் சமயம், அவனை கொன்றணும் அப்படின்னு டோபிராமா மாதராவோட நெஞ்சிலேயே கட்டானாவை இறக்க தயாரானாரு. ஆனா ஹாஷிராமா, டோபிராமா அவ மேல யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாதராக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அப்போ மாதரா யோசிக்காத ஹாஷிராமா, என்னை கொன்னுடு, இத்தோட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல உச்சியா கிளானோட தலைவரை இப்ப நான் கொன்னுட்டேன்னா உனக்கு பின்னாடி இன்னும் நிறைய உச்சியா இளைஞர்கள் வாழை தூக்கிட்டு